நேபாளத்தின் வடக்கு பகுதியான ரெசுபா பகுதியில் வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு ஏற்பட்டதால் அங்கு பதற்றமான நிலையானது நிலவுகிறது. வெள்ளத்தில் சிக்கியுள்ள 57 பேரும் கும்பகோணத்தில் இருந்து நேபாளத்திற்கு சுற்றுலா சென்றவர்கள் என்று முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. 57 பேரில் 20 பேரை மட்டுமே தொடர்பு கொள்ள முடிந்ததாக தனியார் டிராவல் ஏஜென்சி உரிமையாளர் சாதிக் தெரிவித்திருக்கிறார். 37 பேரின் நிலைமை தெரியவில்லை என்பதால் அவர்களை தொடர்பு கொள்ளும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் கூறியிருக்கிறார். சுற்றுலா சென்ற தனது மகனையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்பதையும் சாதிக் தெரிவித்திருக்கிறார். நேபாளம் சீனா எல்லை அருகே வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி தமிழ்நாடு சுற்றுலா பயணிகளின் 3 வேன்கள் அங்கு சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஒரு வேனில் பயணம் செய்த 20 பேர் மட்டும் தப்பித்து கரை ஒதுங்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை கும்பகோணம் வட்டாட்சியர் தெரிவித்திருக்கிறார். 2 வேன்களில் பயணம் செய்த 37 பேர் நிலைமை என்னவென்று தெரியவில்லை என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இமயமலையில் பனியால் உறைந்த ஏரி உருகியதால் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நேபாளம் சீனா எல்லையில் அமைந்துள்ள ரசுவகாடி பகுதி காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி சின்னா பின்னமாகி இருக்கிறது. அதன் காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். வணக்கங்க, நான் சிவரஞ்சனி, இவங்க சத்யாமாவோட ஃப்ரெண்டு. இப்போ நாங்கள் ஒரு எங்கள் டீமில் வந்தவங்கள ஒரு 57 பேர் 60 பேர்கிட்ட வந்தோம். அதில் 3 வண்டியாக பிரிஞ்சு வந்தோம். எங்களுது நடு வண்டி, எங்கள் வண்டி மட்டும் கொஞ்சம் நாங்கள் தப்பிச்சு மேலே வண்டி மாட்டிக்கிச்சு. நாங்கள் மலையில் ஏறி வந்து ஏபிஎஃப்ங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். ஏபிஎஃபோட அதாவது ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்னு அந்த இடத்துல நாங்கள் உட்காந்துருக்கோம். ஸோ ஏதாவது கவர்மெண்ட்டில் பேசி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எங்களை ரெஸ்கியூ பண்ண முடியுமான்னு பாருங்கள். எங்களை எப்படி ரெஸ்கியூ பண்ணுறது என்னன்றது பாருங்கள். ஏன்னா எங்களுக்கு எல்லா பேக் எதுவுமே வண்டியில் மாட்டிக்கிச்சு, எதுவுமே கிடையாது. நாங்கள் பொழைச்சா போதும்னு தப்பிச்சு மேலே உட்காந்துருக்கோம். கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஆப்ளிகேஷன், தயவுசெய்து எங்களை எப்படியாவது ரெஸ்கியூ பண்ணிவிடுங்க இங்கேருந்து. வணக்கங்க, நான் சிவரஞ்சனி, இவங்க சத்யாமாவோட ஃப்ரெண்டு. இப்போ நாங்கள் ஒரு எங்கள் டீமில் வந்தவங்கள ஒரு 57 பேர் 60 பேர்கிட்ட வந்தோம். அதில் 3 வண்டியாக பிரிஞ்சு வந்தோம். எங்களுது நடு வண்டி, எங்கள் வண்டி மட்டும் கொஞ்சம் நாங்கள் தப்பிச்சு மேலே வண்டி மாட்டிக்கிச்சு. நாங்கள் மலையில் ஏறி வந்து ஏபிஎஃப்ங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். ஏபிஎஃபோட அதாவது ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்னு அந்த இடத்துல நாங்கள் உட்காந்துருக்கோம். ஸோ ஏதாவது கவர்மெண்ட்டில் பேசி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எங்களை ரெஸ்கியூ பண்ண முடியுமான்னு பாருங்கள். எங்களை எப்படி ரெஸ்கியூ பண்ணுறது என்னன்றது பாருங்கள். ஏன்னா எங்களுக்கு எல்லா பேக் எதுவுமே வண்டியில் மாட்டிக்கிச்சு, எதுவுமே கிடையாது. நாங்கள் பொழைச்சா போதும்னு தப்பிச்சு மேலே உட்காந்துருக்கோம். கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஆப்ளிகேஷன், தயவுசெய்து எங்களை எப்படியாவது ரெஸ்கியூ பண்ணிவிடுங்க இங்கேருந்து.